டூ கோல்டன் ரூல்னுமே சொல்லலாம், ரெண்டு முக்கியமான பிரின்சிபல் சொல்லலாம். ஸோ இந்த கிளாஸில் பார்க்க போகிறது கேன்டீன் ஃபிலாசபி. கேண்ட் ஒரு திங்கர், அவரோட ஃபிலாசபி பார்க்க போகிறோம். ஸோ அவரோட ஃபிலாசபி வந்து எந்த வகையில் வருது, அது டியோட்டாலஜி பார்த்துருக்கோம்ல. எண்டு முக்கியம் கிடையாது, வே தான் முக்கியம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டு பிரின்சிபலை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம், எத்திக்ஸ் முக்கியம். ஏன்னா இது வரைக்கும் 2 தடவை கேட்டிருக்காங்க. அதாவது 2 பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு பிரின்சிபல்ஸையும் ஒவ்வொரு தடவை கொஸ்டின் வந்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து கேன்டீன் ஃபிலாசபி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம படிக்க வேண்டியது, இந்த காலத்துக்கு கேன்டீன் ஃபிலாசபி ரெலவெண்ட்டாக இருக்கா, அதோட ரெலவென்ஸ் என்ன. ரெண்டாவது, கேன்டீன் ஃபிலாசபியோட கிரிட்டிசிசம் என்ன. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் டியோட்டாலஜி, ஹூஸ் கேண்ட், அதில் ஒரு லைட்டாக பார்த்துட்டு அடுத்து போயிடலாம். ஓகே, இப்போ நான் ஒன்று எழுதுறேன். ஓகே, அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். Deonto means logic, science. So, what is deontology? அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் தி சயின்ஸ் ஆஃப் மீன்ஸ்னு சொல்லலாமா? அவ்வளோதான் டியோட்டாலஜி. இதுக்கு மீனிங் புரியுதுல்ல, சயின்ஸ் ஆஃப் மீன்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி டியோட்டாலஜி வந்து எதுக்கு கீழே வருது? எல்லாமே எத்திக்ஸ் கீழே தான் வருதுல்ல. எத்திக்ஸோட நார்மேட்டிவ் தியரிஸ் கீழே வருதா? ஓகே, ஆக்ஷனில் வருதுல்ல. ஓகே, ரெண்டாவது, எத்திக்ஸோட மெயின் வேலை என்னது? ஹியூமன் பிஹேவியரை படிக்கிறது தான் எத்திக்ஸோட மெயின் வேலை. ஓகே, அப்போ டியோண்டாலஜியும் எத்திக்ஸ் கீழே வர்ற ஒரு தனி டொமைன். நம்ம 2 படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஏஜென்ட் தியரிஸ் படித்தோம், பிஹேவியர் முக்கியம் படித்தோம் ஞாபகம் இருக்கா? எஸ், அதாவது நம்மளோட கேரக்டர் தான் நம்மளோட ஏஜென்ட்டு. அது நல்லா இருந்துச்சுனாலே பிஹேவியர், நம்மளோட வே ஆஃப் ஆக்ஷன் எல்லாமே, வே ஆஃப் ஆக்ஷன் எண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். சொல்கிறது யார்? ஏஜென்ட் தியரிஸில், நார்மேட்டிவ் தியரிஸில் படித்தோம். அதான் யார் வரா? கிரீக் ஃபிலாசபி ஃபுல்லாக வந்துச்சு. ஓகே, இப்போ ஆக்ஷன் தியரிக்கு வரும். அதில் வந்து முதல்ல பார்க்க போகிறது டியோண்டாலஜி. ஏன்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் டியோண்டாலஜினா என்ன வருது? சயின்ஸ் ஆஃப் மீன்ஸ். அதாவது ஒரு ஹியூமன் பிஹேவியருக்கு கேரக்டர் இருக்குது. ஓகே, படிச்சாச்சு. கேரக்டரை விட ஒரு ஹியூமன் பிஹேவியர் ஒரு வேலை செய்யும் போது எப்படி செய்யறாங்க இருக்குல்ல, ஹவு இஸ் டூயிங், அதுதான் முக்கியம் அப்படின்னு நான் யோசிப்பேன். நானா யார்? டியோண்டாலஜிஸ்ட். கரெக்டா? அப்போது நான் வந்து வே ஆஃப் மீன்ஸ் தான் பார்க்குறேன்னா, அப்போ நான் எதை பார்க்க மாட்டேன்? எண்டை பார்க்க மாட்டேன்ல. அப்போ ஐ ஒன்ட் சி கான்சிக்வன்சஸ். கரெக்டா? கான்சிக்வன்ஸ் தான் மீனிங் கொடுக்கல, எண்டு. எனக்கு எண்டு முக்கியம் கிடையாது. ஓகே, நான் எப்படி பண்ணுறேன்? வே ஆஃப் மீன்ஸ், வே ஆஃப் டூயிங். இஃப் வே ஆஃப் அது இப்போ மீன்ஸ் கரெக்டாச்சுன்னா, உன்னோட மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா எவ்ரி திங் வில் பி குட். அப்போது இந்த மீன்ஸை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது? அதை அங்கே பார்த்தோம்ல, அரிஸ்டாட்டல் பார்த்தோம்ல. அதாவது உன்னோட கேரக்டர் நல்லா இருக்கணும்னா இது முக்கியம், மாரல் முக்கியம், நாலேஜ் முக்கியம். அதை பார்த்தோம்ல, கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியம். இதெல்லாம் இருந்தாலே உன்னோட கேரக்டர் சூப்பராகிடும். இந்த மாதிரி இப்போ டியோண்டாலஜிஸ்ட் நம்ம சொல்லித்தர போகிறாங்க. உன்னோட மீன்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போது உன்னோட மீன்ஸில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, அப்போது ஒட்டுமொத்தமாக எல்லா எத்திக்ஸும் ஹியூமன் பிஹேவியர் தான் படிக்குது. ஒருத்தன் ஹியூமன் பிஹேவியருக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டரை படிக்கிறான், ஒருத்தன் அந்த பிஹேவியரோட வே படிக்கிறான், ஒருத்தன் இந்த பிஹேவியர் நடந்தால் இந்த எண்டு எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணுறான். ஓகே, இப்போ நான் படிக்கிறது சயின்ஸ் ஆஃப் மீன்ஸ், வே ஆஃப் பீயிங். ஓகேவா? அப்போ நான் ஒரு லைன் சொல்லுவேன். The quality of human action is determined by means of action சொல்லலாமா? ஓகே, டியோடாலஜி தான் சொல்லுவாங்க. ஒரு ஹியூமனோட கம்ப்ளீட் குவாலிட்டி எங்கே இருக்கு? அவன் ஒரு வேலை செய்கிறாங்களே ஆக்ஷன், அந்த ஆக்ஷனோட மீன்ஸில் இருக்கு, வேலை இருக்கு. பீயிங் சொல்லுவாங்க, வாழ்வு முறை சொல்லுவாங்களே, வே ஆஃப் டூயிங். ஓகே, புரிஞ்சிச்சுல? எஸ், அதாவது நம்மளோட செயலில் 2 இருக்கும். கரெக்டாக? மீன்ஸ் இருக்கும், ஒன் செகண்ட், மீன்ஸ் இருக்கும், எண்டு இருக்கும். ஓகே, இப்போ நான் இருக்கேன், என்ன ஒருத்தன் வந்து ஜட்ஜ் பண்ண வரான். நான் உடனே சொல்லிடுறேன், இப்போ என்னோட கான்சிக்வன்ஸை பார்க்காது,
என்னோட முடிவை பார்க்காத. என் முடிவு நான் தோத்துருக்கலாம், எனக்கு அது முக்கியம் கிடையாது. நான் எப்படி நடந்தேன் பாரு, நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதானே மீன்ஸ். ஸோ டியான்டாலஜிஸ்ட் ஒருத்தனோட ஆக்ஷனை அவன் என்ன சாதிச்சிருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, நீ எப்படி பண்ண அந்த அந்த மெத்தடை தான் பார்ப்பான். ஹவ் யூ டூ. ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ஹியூமன் ஆக்ஷன் வச்சுக்கலாம். செயல்பாடு ஒரு ஹியூமன் ஆக்ஷனை ரெண்டாக பார்க்கலாம், மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ். அதாவது ஒரு எல்லா ஹியூமனோட செயலுக்கு பின்னாடி ரெண்டு இருக்கும், மீன்ஸ் இருக்கும், எண்ட் இருக்கும். ஓகே, ஜென்ரலாக எல்லா ஹியூமன் பிஹேவியரோட எண்ட் என்னது, எதுக்காக பண்ணுவாங்க மேக்ஸிமம்? விஸ்டம் சொல்லலாமா, ஏதோ அறிவு கிடைக்கிறதுக்கு, இல்லைன்னா எப்படி சொல்லலாம், நிர்வாணா. ஓகே, என்லைட்டன்மெண்ட். நிர்வாணம் மாறும், கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் காலத்துக்கு ஏற்ப மாறும்ல. இப்போ வீடு கட்டுறது பெரிய விஸ்டம், பெரிய நிர்வாணம், அச்சீவ்மெண்ட். அப்போ எண்டுன்றது மேக்ஸிமம் நமக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுறது தான் இருக்கும். கரெக்டாக? ஓகே, இதை அச்சீவ் பண்ண போகிற இதான் எண்டு. இந்த அச்சீவ் பண்ணும்போது இந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு நடுவில் எங்கேயாவது போய் சொன்னியா? எங்கே பார்க்குறேன்? மீன்ஸ் பார்க்குறேன். நம்மக்கிட்ட மெஜாரிட்டி பீப்புள் பேசும்போது அவங்களோட எண்டு தான் சொல்லுவாங்க. நான் இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் எண்டு சொல்லுவாங்க. எப்படி பண்ண சொல்ல மாட்டாங்க, மீன்ஸ் தான் முக்கியம். ஓகே, அதே மாதிரி யூபிஎஸ்சி தானே. நம்ம யூபிஎஸ்சியில் நம்ம ஜென்ரலாகவே நம்ம இந்த டாப்பர் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்குறோம்ல, கரெக்டாக? எப்படி பார்க்குறோம்? அவங்க எப்படி படித்தாங்க தான் பார்க்குறோம்ல, மீன்ஸ் தான் பார்க்குறோம். ஆனால் யாரோட மீன்ஸை பார்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா எண்டு யாருக்கு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் பார்க்க முடிவு பண்ணுங்க. எண்டு ஜெயிச்சிருக்காங்க, அப்போ அவங்க மீன்ஸை பார்க்கலாம். ஜெயிச்சிருக்கிறவங்களோட மீன் தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் யார்? டியான்டாலஜிஸ்ட். ஸோ ஐ வில் ஸ்க்ரூட்டனைஸ் யூ த்ரூ மீன்ஸ். ஜென்ரலாக ஒரு ஹியூமன் ஓல்ட் ஏஜ் ஆனதுக்கப்புறம், ஓல்ட் ஏஜ் டைமில் they move towards conservatives, religious. ஏன் போகிறாங்க? காரணம் எண்டு முடிய போகுது, அப்போது எல்லாம் நல்லபடியாக முடியணும். அப்போ நம்ம தப்பு இருந்தோன்னா கடல்கிட்ட மன்னிப்பு எடுக்கணும். ஓகே, அப்போ இப்போ இந்த ஓல்ட் ஏஜில் அவங்க எந்த எண்டு வந்திருக்காங்க? டு பி ரிலீஜியஸ் வந்திருக்காங்க. ஓகேவா? எதுக்காக வந்தாங்க? அதுக்கு காரணம் என்ன பார்த்தா, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் கடவுள். நம்ம மறுபடியும் நம்ம நிறைய சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், சரி பண்ணிக்கணும். பிரிக்க முடியுதுல்ல, மீன்ஸ் வேறு எண்டு வேறு. ஓகே, நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களோட எண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும், வெற்றி தான் இருக்கும், சுய வெற்றி தான் இருக்கும். ஓகேவா? மீன்ஸ் தான் மாறும். ஓகே, அந்த மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் எப்படி எஸ்டாப்ளிஷ்ட் வேயாக பண்ணலாம், அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக யார் ரெடி பண்ணுறாங்க? டியான்டாலஜிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. அது ஆரம்பித்தது யார்? காண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, அதாவது ஹியூமன் ஆக்ஷனில் பேஸ் இருக்கு, எண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஒரு டியான்டாலஜிஸ்ட்னா இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறேன், சேம் தான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறேன். அதாவது மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பேஸு எண்டி பிரிக்கிறீங்க. அதாவது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நான் இப்படி பண்ணால் தான் அதை முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களோட பேஸு எண்டி பிரித்து பண்ணுறீங்க. அதாவது உனக்கு அது பண்ணணும்னா இங்கே வேற மாதிரி பண்ணுறீங்க. ஓகே, அப்படி பிரிக்காதீங்கன்னு சொல்கிறது தான் டியான்டாலஜிஸ்ட். ஓகே, எண்டு வேற வேஸ் வேறன்னு கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஓகே, இது நீங்கள் இதில் நீங்கள் நல்லது பண்ண போகிறீங்கன்னா இது நல்லதாக தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரிச்சுட்டு இல்லை அதுக்காக நான் இப்படி நான் பண்ணிக்கிறேன், அது கண்டிப்பாக நான் ஜெயிச்சாகணும், அப்போ என்ன பண்ணுறேன்? அது டேட்டாக போய் சொல்லி ஆகணும். உன்னோட ஆக்ஷன்ன்றது ஒன்று தானே. அப்போ ரெண்டு இருக்கு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இங்கே வேற மாதிரி பண்ணுறேன். ஸோ டியான்டாலஜிஸ்ட் மோஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வேஸ் எண்டு பிரிக்க மாட்டாங்க. ஹியூமன் ஆக்ஷன் இட் செல்ஃப் வே அண்ட் எண்ட், அந்த ஆக்ஷனே என்ன பண்ணுவாங்க பண்ண சொல்லுவாங்க டியான்டாலஜிஸ்ட். ஆனால் டிலியாலஜிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை நான் சொல்கிறது என்னன்னா ஆக்ஷன் கான்சிக்வன்சஸ் அது குட்டாக இருக்கா செக் பண்ணிப்போம். டிஃப்ரென்ஸ் புரிச்சுல? டியான்டாலஜிஸ்ட் வேஸ் அண்ட் எண்ட் எல்லாமே ஒரே ஆக்ஷன் தான், அந்த ஆக்ஷன் கரெக்டாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும். டியான்டாலஜிஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிலியாலஜிஸ்ட் சொல்கிறாங்கன்னா
இல்லை ஆக்ஷன் தான், ஆக்ஷன் கான்சிக்வன்ஸை நான் பார்ப்பேன். ஜஸ்ட் இப்படி புரிஞ்சுல. அதாவது ஆக்ஷன் ஒரு வேலை செய்கிறோம், இந்த ஆக்ஷன் இது பிஹேவ்ல அதுவே கரெக்டாக இருக்கும் ஜஸ்ட். ஓகே, இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஆக்ஷன் கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல அது கரெக்டாக தான் போகும் சொல்லுவாங்க. ஓகே, அப்போது ஆக்ஷன்ன்றது எண்டுன்னு பிரிக்காத, உன்னோட பிஹேவியர் தான் எண்டு, உன்னோட பிஹேவியர் தான் ஆக்ஷன், அது கரெக்டாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது, அந்த ஆக்ஷனோட கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல அதுதான் ஹியூமன் பிஹேவியர், அது கரெக்டாக இருந்தால் போதும். அதனால் அட்லாஸ்ட் எண்டு அது இல்லை, இப்போ நமக்கு அது தேவையில்லை, இது புரிஞ்சா போதும். ஓகே, யுவர் ஆக்ஷன் இட் செல்ஃப் தி பிஹேவியர், யுவர் பிஹேவியர் இட் செல்ஃப் தி எண்டு. யார் சொல்கிறா? டியன்டாலஜிஸ்ட். ஓகே, இது புரிதா பாருங்களேன், நான் இதான் சொல்ல வந்தேன். எல்லாமே ஹியூமன் ஆக்ஷன் தான். ஆக்ஷன் இட் செல்ஃப் கரெக்டாக இருக்கும் டியன்டாலஜி. இல்லை ஆக்ஷனோட கான்சிக்வன்ஸ் மஸ்ட் பி கரெக்ட். கரெக்ட்னு அர்த்தம் பர்ஃபெக்டாக இருக்கும். புரிஞ்சுல? யுவர் ஆக்ஷன் இட் செல்ஃப் இஸ் ஷுட் பி கரெக்ட். ஓகே, அதாவது நீ ஆக்ஷன் எங்கே புரியுதுல, ஆக்ஷன்னா நீ நடந்து போகிறது, அங்கே போய் ரீச் ஆகிறது, நீ பேசுறது எல்லாமே ஆக்ஷன் தான். ஓகே, நீ பேசி முடிச்சுக்க விளைவு வருதுல்ல அது ஆக்ஷன் கிடையாது. உன்னோட எல்லா செயல்பாடுமே ஆக்ஷன் தான். ஆல் ஆக்ஷன் இட் செல்ஃப் இஸ் ஷுட் பி கரெக்ட் டியன்டாலஜி. இந்த ஆக்ஷன்லாம் விட்டுருங்க, அங்கே போய் கான்சிக்வன்ஸ் ஆகுதுல்ல அந்த ஆக்ஷனோட கான்சிக்வன்ஸ் இஸ் டு பி கரெக்ட் டியன்டாலஜி. ஓகே ஓகே, எது கஷ்டம்? கஷ்டம் இல்லை. எஸ், டியன்டாலஜி கஷ்டம். நான் இங்கிருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் அந்த முடியறதுக்குள்ளேயே இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய லைஃப் போய் சொல்ல வாய்ப்பு இருக்குது, தப்பாக யோசிக்க வாய்ப்பு இருக்குல்ல. எஸ், அப்போது நீ அங்கே போயிட்டு ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் இங்கே வந்தல இதுவும் கரெக்டாக எடுத்துக்கும், இங்கே கரெக்டாக செக் பண்ணிக்கும். ஆக்ஷன் இட் செல்ஃப் ஷுட் பி கரெக்ட் டியன்டாலஜி. அதே மாதிரி நம்ம டியன்டாலஜி இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஜெயினிசம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜெயினிசம் என்ன சொல்லணும்? ரைட், இது ரைட்டு, ரைட் என்றதே வராது கரெக்டாக. ரைட் ஃபெய்த் வரும், ரைட் நாலேஜ் வரும், ரைட் கான்டக்ட் வரும். ஓகே, எண்டை பற்றி பேசல ஜெயினிசம், மதிக்கவே இல்லை எண்டை. நீ உன்னோட ஆக்ஷனில் உன்னோட ஃபெய்த் எப்படி இருக்கு பாரு, உன் நாலேஜ் எப்படி இருக்கு பாரு, உன் கான்டாக்ட் எப்படி இருக்கு பாரு, உன் பிஹேவியர் எப்படி இருக்கு பாரு, இது போதும், நல்லது தான் நடக்கும். எண்டு முக்கியம் கிடையாது இல்லை. எஸ், இன்னும் நம்ம ஜென்ரலாக அனலைஸ் பண்ணால் இந்தியாவோட ஃபிலாசபி தானே கரெக்டாக. எஸ், கீதா தானே சொல்லுது, டூ யுவர் டியூட்டி, உனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யும் போதும், இண்டெல்லாம் யோசிக்க வேண்டாம், நிஷ்டாந்த் கர்மா கரெக்டாக. ஆனால் இந்தியாவோட ஃபிலாசபி இருக்கு, ஆனால் நம்மளோட இந்தியாவோட ஹியூமன் ஆக்ஷன் ஜென்ரலாக பார்த்தோன்னா இப்படி இருக்காதுல்ல. நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் பார்க்குறோம், மீன்ஸையும் பார்க்குறோம், எண்டையும் பார்க்குறோம் கரெக்டாக. எவ்வளோதான் நிறைய பேர் வந்து சொன்னாலும் நம்ம எண்டை பார்க்குறோம், மீன்ஸையும் பார்க்குறோம், எண்டையும் பார்க்குறோம். நான் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன், ஓகே, என்னோட ஆக்ஷன் அது என்னது மீன்ஸ் தான், நான் பண்ண போகிறேன், அந்த மீன்ஸ் எண்டு பார்க்கல. ஓகே, நான் எவ்வளோ கிஃப்ட் தர போகிறேன்னா, எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல அந்த கிஃப்ட்டுக்கு மேபி எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா போட்டு மற்றணும். ஓகே, அப்போது ஒரு வேலை செய்கிற மீன்ஸு அந்த எண்டையும் பார்த்தா முடிக்கும், எப்படி பண்ண போகிறேன், அது கான்சிக்வன்ஸ் என்ன, எக்ஸ்ட்ரா உரம் கொடுத்துட முடியும் கரெக்டாக. ஸோ இந்தியன் ஃபிலாசபியில் நிறைய பேர் வந்து மீன்ஸ் முக்கியம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஜென்ரலாக ஹியூமன் கேரக்டர் மீன்ஸும் முக்கியம், எண்டும் முக்கியம் தான் நினைக்கிறதில்ல, அப்படி தான் யோசிக்கிறாங்க. எதுக்கான பாயிண்ட் சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாதுல்ல, மீன்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியாதுல்ல. ஜென்ரலாக ஹியூமன் ஆக்ஷனில் ரெண்டுமே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு, அதை ஒழிச்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டியன்டாலஜி யூஸ் பண்ணுறோம். தவிர டியன்டாலஜி இஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட் நம்ம பேசலாம், அப்படி இருக்க முடியாதுல்ல. இந்த காலத்தில் டைம் இஸ் ஒர்க் கரெக்டாக யார் சொல்கிறா, வெஸ்டர்ன் ஃபிலாசபி. ஓகே, சார் அது தேவையில்லை அப்படி சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே வி வாண்ட் ரிசல்ட்டில் ரிசல்ட் தான் முக்கியம். அதான் அந்த எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவலாக சொன்னல, இந்த கிஃப்ட் தரது கூட ஒரு இண்டிவிஜுவல் வந்து ரிசல்ட் பார்க்குறான், என்ன ரிசல்ட் தரப்போகுது. கவர்மெண்ட்டே தானே, கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் அஸ் டு பி ரிசல்ட் தானே. நான் நல்லவனாக இருக்கேன், இன்டெகிரிட்டியாக இருக்கேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது ஓகே தான். ரிசல்ட் என்னாச்சு, ஒர்க் பண்ணியா, வாட் இஸ் தி பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை. எல்லாரும் அப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கிரிக்கெட் வச்சுக்கலாம். கிரிக்கெட்டில் வந்து அம்பையர் அவுட் கொடுத்துட்டாருன்னா உன்னோட பிஹேவியர் என்ன பண்ணுவோம், போயிடணும்ல கரெக்டாக. ஆனால் நமக்கு என்ன பண்ணுவோம், டவுட் பட்டு தேர்ட் அம்பையர் போவோம். காரணம் நமக்கு வந்து இது முக்கியம் கிடையாது, அவுட்கம் தான் முக்கியம்.
ஓகே, அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஒருவேளை அந்த தேர்ட் ஆம்பியர் கொடுத்த ரிசல்ட் வந்து நாட்டோட காமிச்சிச்சுன்னா என்ஜாய் பண்ணுவோம். காரணம் நம்ம எல்லாருமே ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் முக்கியம். எண்ட் மஸ்ட் பி ஹாப்பி. அதுக்கு என்ன வேணா பண்ணலாம். தேர்ட் ஆம்பியர் கிட்ட போகலாம், வெயிட் பண்ணலாம், கேட்கலாம். ஓகே, ஒருவேளை கேட்காம அப்படியே போயிட்டா அப்போ அந்த கிரிக்கெட்டர் என்ன ஃபாலோ பண்ணுறாரு? மீன்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. ஆக்ஷன். கரெக்டா? அப்போ நான் வெறும் ஆக்ஷன் பேசினா அது மீன்ஸ் தான் குறிக்கும். ஆக்ஷன் கான்சிக்வன்ஸ்னு பேசினா தான் இதை குறிக்குது, எண்டை குறிக்குது, டீலியாலஜிஸ்ட்டை குறிக்குது. ஓகேவா? ஸோ ஒன் மோர் விஷயம், இது வரைக்கும் பார்த்தோம்ல லாஸ்ட் 10 minutes, அது எல்லாமே இந்த ஒரு 4 லைன்ஸில் அடைக்கிறது. இந்த லைன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சு போச்சாங்க. ஓகே, இதோட படிச்சு பாருங்க. டியான்டாலஜி என்னது? அது ஒரு ஃபிலாசபி. இதை பற்றி பேசுது. சயின்ஸ் ஆஃப் மீன்ஸை பற்றி பேசுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹியூமன் ஆக்ஷன் ஷுட் நாட் கிரியேட் மீன்ஸ் எண்ட் ரிலேஷன். ஒரு வேலை செய்யும்போது மீன்ஸ் வேற எண்டு வேறன்னு முடிச்சு போடாதீங்க. ஓகே, ரேதர் தேன் உங்களோட ஆக்ஷன் ஷுட் பி அண்ட் எண்ட் இட் செல்ஃப். நீ செய்கிற வேலையே எண்டு தான். ஓகே, பிரித்து எண்டு வேறன்னு என்ன பண்ணாதீங்க, பிரித்து போடாதீங்க. ஓகே, ஸோ யுவர் மீன்ஸ் எண்ட், அதாவது ஆக்ஷன் கான்சிக்வன்ஸ் எல்லாமே சேம் தான். அதானே? எஸ். அப்படி பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களோட கான்சிக்வன்ஸை இது தேவையில்லை, சும்மா இருக்கு. புரிச்சுல? எஸ். அப்போது ரேதர் ஆக்ஷன் ஷுட் பி அண்ட் எண்ட் இட் செல்ஃப். உங்களோட ஆக்ஷனே எண்டாக தான் இருக்குமே தவிர இல்லை நான் கான்சிக்வன்ஸை பார்த்துட்டு நான் கரெக்டானு சொல்லுவேன். நோ. ஓகே, ஸோ இந்த பிரின்சிபல் அப்ரோச் யார் தரா? கேண்ட்ல. எஸ். இதை நமக்கு தர்றதுக்கு, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் 2 அப்ரோச் தராது. அந்த 2 அப்ரோச் நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த 2 பாயிண்ட் தான் அது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களோட ஆக்ஷனை வந்து உங்களோட ஆக்ஷனே பிகம் சென்ட் இன் இட் செல்ஃப். ஓகே, கான்சிக்வன்ஸை வச்சுட்டு முடிச்சு போகக்கூடாது. கரெக்டாக? இந்த லைன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பக்கத்தில் வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அதை மேட்ச் பண்ணி பாருங்களேன். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்குல்ல? கரெக்டாக? அப்போ எனக்கு இதுதான் கோல்னு முடிவு பண்ணிட்டனாலே எதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என்கிட்ட தானே ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக? அப்போது அடிபட்டு போதில்ல, கஷ்டம் இல்லை. என்ன சொல்கிறேன் புரியுதுல? உன்னோட ஆக்ஷன், ஒன் செகண்ட், நீ ஒரு வேலை செய்ய போகிறனாலே உனக்கு கண்ணுக்கு முதல்ல என்ன வருதுன்னா அந்த கோல் தான் வருது, அந்த எண்டு தான் வருது. ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உன்னோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? செல்ஃப் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். கரெக்டா? அப்போ கேண்ட் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் ஃபிக்ஸ் தி கோல். கரெக்டா? ஆமாம், டோன்ட் ஃபிக்ஸ் தி கோல். ஏன்னா நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? செல்ஃப் சென்ட்ரிக்காக மாறிடுவீங்க. அப்போ உங்களோட முடிவு கண்டிப்பாக ரேஷ்னலாக இருக்காது. ஏன்னா உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அது வந்து உங்களோட பிஹேவியருக்கு கான்ஃப்ளிக்ட் பண்ணும். டேய், நீ பண்ணுறது தப்பு, உனக்கு இது நல்லது வராது, கான்ஃப்ளிக்ட் பண்ணு சொல்கிறீங்க. ஓகே, அப்போது நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது எப்படி பண்ணணும்? செல்ஃப்லெஸ் தான் செய்யணும். மீனிங் புரியுதா? செல்ஃப்லெஸ், அதாவது ஒரு வேலை செய்றீங்கன்னா அந்த வே ஆஃப் ஆக்ஷனில் உன்னை வெளியே எடுத்துரு. யூ டேக் யுவர் செல்ஃப் அவுட். உன்னை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு வேலை செய்கிறல்ல, அந்த வேலை ரேஷனலாக இருக்கும், அந்த வேலை செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும், அந்த வேலை எண்டை நோக்கி இருக்காது. அந்த வேலை வந்து உன்னோட ஆக்ஷனே எண்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் இட் செல்ஃப் எண்ட் ஆகிடும். ஏன்னா நீ உன்னை எடுத்துகிட்டு நீ எப்போ உன்னை ஆட் பண்ணுறியோ அப்போ தான் வேற ஒரு எண்டுக்காக காத்துட்டு இருக்கு. உன்னை எடுத்துட்டாலே நீ செய்கிற வேலையே எண்டு தான், உன்னோட பிஹேவியரே எண்டு தான். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரிஞ்சுல? எஸ். எப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களை மையப்படுத்திக்கிட்டு ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பெனிஃபிஷியரி யார் வந்துடுறா? பெனிஃபிஷியல் நீ வந்துடுற. எப்போல்லாம் உனக்கு பெனிஃபிஷியல் யோசிக்கிறியோ யூ பிகம் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இது எப்பயோ சொல்லப்பட்டதில்ல கேண்ட். ஆனால் இப்போ யோசிக்க முடியாதுல்ல. 21st centuryல எல்லாருமே யார்? கோல் ஓரியன்டட் தாங்க. ஓகே, இது உங்களால் யோசிக்க முடியாதா பாருங்களேன். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 103வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன கொடுத்துச்சு? ரிசர்வேஷன் கொடுத்தது இல்லை யாருக்கு? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கொடுத்தது. ஓகே, இந்த ஆக்ட் பாஸ் பண்ண உடனே பெரிய போராட்டம் நடக்கவே இல்லையே, கான்ஃப்ளிக்ட் வரலையே.
ஈஸியாக முடிச்சிட்டாங்கல்ல. என்ன காரணம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷனுக்காக யார் சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. சண்டை போட யாருமே கிடையாது இல்லை. எஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? கரெக்டாக இது வரைக்கும் ரிசர்வேஷனுக்கு எதிர்த்து போராட்டின அந்த எக்கனாமிக் பீப்புள், ஃபார்வர்ட் பீப்புள், அவங்களுக்கு ரிசர்வேஷன் சொன்ன உடனே அந்த அந்த போராட்டத்தை விட்டாங்களே. எப்போ ஒரு வேலைக்குள்ள நீ வந்துடுறியோ ஆட்டோமேட்டிக்காக உன்னோட நாலேஜ் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே 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 எல்லாம் உடஞ்சி போயிடும் இல்லை. இப்போ 21st சென்ச்சுரியில் நடக்கிற ஒரு வேலையை ஜெயினிசம் அப்பயே கரெக்ட் பண்ண முடியுதுல்ல. நான் இது பக்கத்தில் எழுத தேவையில்லை, எக்ஸாமில் நீங்கள் இப்படிலாம் எழுதலாம் சொல்கிறேன். இப்போ சொல்லலாம் கீதா ஃபிலாசபி, இப்போ அவங்களை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, உன்னோட எண்டை பார்க்காத, உன்னோட டியூட்டியை பாரு. இத்தனை வருஷம் உன்னோட டியூட்டி என்னது? ரிசர்வேஷன் வேணாம், ஜென்ரலாக போகலாம் தான் சொல்லிட்டு இருந்தோம். நம்ம டியூட்டி தானே. இப்போது உனக்கு ஒரு ஆக்ட் போட்டாங்க, அந்த ஆக்ட் உனக்கு என்ன கிடைக்குது? உனக்கு ஒரு எண்டு கிடைக்குது. அந்த எண்டை பார்த்தோன்னே இது வரைக்கும் நடத்தின போராட்டத்தை அப்படியே அமைதியாக்கிட்டு இப்போ முதல் முறையாக ரிசர்வேஷன் தரும்போது எந்த பிரச்சனையும் நீ பண்ணவே இல்லை. காரணம் உனக்கு தராங்க இல்லை. இது ஓகேயானது. கேன்ட்டு பேசுகிறாரு, கீதா ஃபிலாசபி வந்து பேசும், ஜெனிசம் சொல்லுது. உன்னோட ரைட் கான்டாக்ட் இது வரைக்கும் எங்கே போச்சு? ஓகே, அப்போது இதுக்குமே இந்த குரூப்பில் இருந்துமே கான்ஃப்ளிக்ட் வெளியே வரணும்னா, இல்லை இது வேணான்னு பேசணும்னா எப்படி பேச முடியும்? தன்னை வெளியே இருந்துட்டு தான் பேச முடியும். தன்னை வெளியே எடுத்தாங்கன்னா இன்னொரு ரிசர்வேஷன் போதே கம்மியாக இருக்கே அப்படி வேணால் கேட்கலாம். எப்போலாம் நம்ம உள்ள வச்சுக்கிறோமோ அப்போ கரெக்டாக ரேஷனிங் முடிவு எடுக்க முடியாது. ஜஸ்ட் கம்பேரிசன். நான் இங்கே எழுந்து மெயின் ரீசன் என்னன்னா, எப்படி நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எழுத முடியும் எக்ஸாமில்? ஹவ் யூ கோயிங் டு ஜஸ்டிஃபை யுவர் ஆக்ட்? ஓகே, அது முக்கியம். நான் சொல்றது லாஜிக் புரிஞ்சுல. எஸ், அதாவது நான் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்த உடனே ப்ரொட்டஸ்ட் நடக்கல. ஓகேவா? ஆனால் இதே எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க? ஓகே, எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணல. என்னென்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னா, ரிசர்வேஷனை வந்து 50% மேலே போகக்கூடாது, அது வந்து எத்திக்கல் கிடையாது. அதான் உங்களோட போராட்டம். கரெக்டாக நீங்கள் ரிசர்வேஷன் தரீங்க, நிறைய பேரும் தரீங்க, 50% போகல, 50% மேலே ரிசர்வேஷன் தரீங்க. இந்தியன் கவர்மெண்ட் தப்புங்க, அது தப்பு, அது எத்திக்கல் கிடையாது பேசிட்டு இருக்காங்க. இப்போ 50% மேலே ரிசர்வேஷன் தராங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் தராங்க, அது உங்களுக்கு தராங்கன்னு சொன்ன உடனே 50% மேலே அப்படின்ற வார்த்தை என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ உங்களோட உண்மையான சீரியஸ் கொஸ்டின் என்ன? அப்போ உங்களோட அப்போ இந்த ப்ரொடெஸ்டோட எய்ம் என்ன? இவ்வளோ கலவு பண்ணது எய்ம் என்ன? அப்போ உங்களுக்கு 50% மேலே போகிறதுன்றது உங்களோட ப்ரொடெஸ்ட் கிடையாது. ஷெடியூல்டு கேஸ்ட், ஷெடியூல்டு ட்ரைப்ஸ், இவங்களுக்கு ரிசர்வேஷன் தரீங்கன்றது தான் உங்களோட கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்போது அதுதான் உங்களோட இன்டைரக்ட் ப்ரொடெக்டாக இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. புரிஞ்சுல? ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது ஹர்ட் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் ஃபேக்ட். இது 1990s ரிசர்வேஷன் கொண்டு வரும்போது நிறைய பேர் தண்ணியே எரிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அதேமாதிரி 2000க்கு அப்புறம் ஹையர் இன்ஸ்டியூஷன்ஸ், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் ரிசர்வேஷன் வந்த உடனே எய்ம்ஸ் போராடினாங்க. எய்ம்ஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, எய்ம்ஸ், அவங்க வந்து வெளியே வந்து சண்டை போட்டாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. எப்படி தர முடியும்? அதெல்லாம் இப்போ நடக்கவே இல்லை. ஓகே, இது எல்லாமே வே ஆஃப் அப்ரோச். ஓகே, ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஏன் வந்து மீன்ஸையும் எண்டையும், அதாவது எப்போ மீன்ஸ் எண்டு நீங்கள் பிரிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குன்னு ஒன்று வரும்போது கரெக்டாக. எஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு கோல்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மீன்ஸையும் எண்டையும் பிரிச்சுருவீங்க. அப்படியே எண்டை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, இதை கையை விட்டுருவீங்க. இதான் டேட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அப்படி பிரிக்காதீங்க. ஓகே, ஆனால் கஷ்டம் இல்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு கோல் இருக்கும்ல. எக்ஸாம்பிள், நம்ம யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகிறோம். இன்டர்வியூவில் அங்கே லைட்டாக அவங்க கேட்குற கொஸ்டின் லைட்டாக போய் சொல்கிறோம்ல, லைட்டாக குட்டி குட்டியாக மாற்றுவோம். கரெக்டாக. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை, இந்த இடம் வேறு, நமக்கு அதுதான் முக்கியம், சமாளிச்சிக்கலாம். இல்லை, கரெக்டு தானே? எஸ், அப்போது ஜென்ரலாக தான் இருக்கும். அதுமாதிரி நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் வச்சுக்கலாம். ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக எழுத முடியாது உங்களால். ஏன்னா எண்டு தூக்கி போட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவாக எழுத முடியாது, ரிஜெக்ட் பண்ணுவாங்களே. எஸ்,
அப்போது எப்போல்லாம் நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக மாறுறீங்களோ, கோல் ஓரியன்டாக மாறுறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சிருவீங்க. நேச்சுரலாகவே பிரிஞ்சிடும். ஓகே, இந்த அனலைஸ் எப்பவுமே பண்ணிக்கங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம டெய்லி லைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலான்னா, கோல் இல்லாத பீப்புளே கிடையாதுல்ல. ஒருவேளை நீ டக்குன்னு தோணுது ஒரு வேலை பண்ண போகிற, அதுக்கான காரணம் வந்து உனக்கா ஏதோ தோணுதுன்னு பண்ணுறேன். ஓகே, அப்படி என்ன பண்ணணும்னா இன்னும் மோர் ரேஷனலாக இருக்கும். நான் எப்போல்லாம் நீ செல்ஃப் சென்ட்ரிக்காக யோசிச்சு ஒரு வேலை பண்ண போறியோ அப்பயும் இர்ரேஷனலாக மாறிடுற. அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி மோர் ரேஷனல். அப்போ தான் கொஞ்சமாச்சும் பேலன்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போது ஜென்ரல் ஒட்டுமொத்த சொசைட்டின்னு சொல்கிறேன், இந்தியாவை வச்சுக்கலாம். ஒட்டுமொத்த சொசைட்டியே இப்போது என்ன பண்ணுது, கோல் ஓரியன்டட் போகிறதால மீன்ஸ் எண்டி பிடிச்சிக்கிச்சு. கரெக்டாக? அப்போது இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லை? கரெக்டாக? எனக்கு கூட இந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் ஹாபீஸ் போடுவாங்களே, அந்த ஹாபீஸில் நம்ம என்ன பண்ணுவோம், குக்கிங் ஒரு ஹாபியாக போட்டுருவோம். கரெக்டாக? எதாவது போட்டு அவங்க போட்டு எண்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளும் என்ன சொல்கிறோம், ஹாபீஸ் போட்டுக்குவோம். வி ஆர் அட்ஜஸ்டிங் ஃபார் இட்ல ஃபார் அச்சீவிங் தி எண்ட். அப்போது செல்ஃப்லெஸ்ஸாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லிடலாமா, ஒரே லைனில்? எப்போ ஒரு ஹியூமன் ஆக்ஷன் ரைட்டாக இருக்கும்? வென் இஸ் யுவர் ஆக்ஷன் இஸ் ரைட். வென் இஸ் யுவர் ஆக்ஷன் இஸ் ரைட். தானே கொஸ்டின்? எஸ். இப்போ நீ ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். டியான்டாலஜிஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. எப்போ உங்களோட ஆக்ஷன் இப்போ ரைட்டாக இருக்கும்? உங்களோட ஆக்ஷனில் உங்களோட செல்ஃப் இருக்குல்ல, உங்களோட செல்ஃபை வந்து வெளியே வச்சிரு. டு டேக் அவுட் யுவர் செல்ஃப் அண்ட் தென் டூ தி ஆக்ஷன். அப்போ அந்த ஆக்ஷனில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே வராது. கரெக்டாக? மீன்ஸ் எதுவும் இருக்காது. அப்போ ஆக்ஷன் இருக்கும், ரேஷனலாக இருக்கும். தென் ஆக்ஷன் ஷுட் பி ரைட்டாக தான் இருக்கும். இதுதான் டியான்டாலஜிஸ்டோட ஃபிலாசபி. யுவர் ஆக்ஷன் ஷுட் பி ரைட். யூ ஷுட் டேக் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அவுட் சைட் தட் ஆக்ஷன். அதை வெளியே எடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வராது. இது வேணாம், நமக்கு செட் ஆகலையே அப்படின்னு யோசிக்க மாட்டோம். அழகாக பண்ணுவோம், ரேஷ்னலாக இருக்கும், செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, இதுதான் சிம்பிள் ஃபிலாசபி ஆஃப் டியான்டாலஜி. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ பார்த்த அனலைஸ் பார்த்தோன்னா, அப்போ எல்லா ஹியூமன் பீயிங்குமே வந்து செல்ஃப் சென்ட்ரிக்காக தான் தோணுது இல்லை? எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அப்போ அவங்க பண்ணுற வேலை இர்ரேஷனலாக தான் தோணுது இருக்குல்ல? நான் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறான். அப்படி கிடையாது. மோஸ்ட்டாக நாமளும் ஹியூமன் பீயிங்ஸுமே நிறைய ஒர்க்கை எப்படி பண்ணுறோம், செல்ஃப்லெஸ்ஸாக தான் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு வந்து இந்த ஆங்கிள் வச்சுங்களேன். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு கோல் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன், மீன்ஸ் எண்டும் பிரிச்சிருக்கும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கே என்னென்ன பண்ணுமோ எல்லா வேலையும் பண்ணுறேன். போய் சொல்கிறேன் வச்சுக்கலாம். ஓகே, எனக்குள்ள ஒரு மனசாட்சி சொல்லுவாங்களே, நான் தொடர்ந்து 10 நாள் 100 நாள் போய் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அது எல்லாத்தையும் என் மைண்டு கேட்டுகிட்டே இருக்குது. என் மைண்ட் எப்படி இருக்குது, நான் பண்ணுற எல்லா வேலையுமே கான்ஷியஸாக கேட்டுட்டு தான் இருக்குது. ஒரு டைம் நமக்கே கடுப்பாக இருக்கும்ல, போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எனாஃப் இஸ் எனாஃப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாயிண்ட் முக்கியம். கரெக்டாக? அப்போ ஹியூமன் பீங் என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருக்கிறாங்க. எது செல்ஃப்லெஸ்ஸாக இருக்க வைக்குது அவங்களோட கான்ஷியஸ் ஸ்டேட்டு. ஓகேவா? அப்போது அவங்களே எவ்வளோ நாள் தான் நான் என்ன பண்ணுவேன், என்னால் லிமிட் பண்ணிக்க முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே உன்னால் போய் சொல்ல முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே உன்னால் சண்டை போட முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒருத்தர் கஷ்டப்படுத்த முடியாது. வேணா விட்டுறலாம், என்ன பண்ணுறோம், நீ உன்னோட மீன்ஸை மாற்றிப்ப அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல? எஸ், அதுக்கு பேர் தான் கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ். இதில் அப்புறம் சொல்கிறேன் நான் இதான் அர்த்தம். இப்போ நான் சொன்ன கதை பேர் வந்து சிம்பிளாக கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ். நீ எந்த முடிவு பண்ணால் கூட ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நீயே கான்ஷியஸ் ஆகி ஐ வாண்ட் டு பி குட், நான் கரெக்டாக வாழணும் ஆசைப்படுறேன், ஐ வாண்ட் டு பி லீவ் பீஸ்ஃபுல்லி, கரெக்டாக வாழணும். கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ். ஜென்ரலாக இது நம்ம எல்லாருக்கிட்டையும் பார்க்கலாம். ஓகே, நாம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிவில் சர்வெண்ட் வெளியே வந்து பேசுகிறாருல, கரெக்டாக, இதுக்கு மேலே எல்லாம் அமைதியாக இருக்க முடியாது. எனக்கு மனசு வந்து குற்றச்சாட்டாக இருக்குது, குற்றுணர்வாக இருக்குது, இப்படி பேசுகிறாங்களே, கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ். உங்களுக்கு தெரியும் இல்லை, 2016 ஆஸ்பிரன்ஸ் நினைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து செக்ரட்டரி போய் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மனசில் இருக்கிறது ஃப்ரீயாக பேசுறதுக்கு ரைட்ஸ் வேணும். ஓகேவா? வி டோன்ட் வாண்ட் டு சர்வ் பிரைம் மினிஸ்டர், வி வாண்ட் டு சர்வ் டு பீப்புள். நாங்கள் வந்து காரணம் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதா தவிர
பிரைம் மினிஸ்டருக்காக பண்ணுறது கிடையாது, அவங்க எண்டு பண்ணுறது கிடையாது. அந்த அந்த எண்டு நாங்கள் நல்லா ஈஸியாக பண்ண முடியாது, எங்களுக்குன்னு சில மீன்ஸ் இருக்குது, அதை எங்களால் லிமிட் பிரேக் பண்ண முடியாது பேசினாங்க. ஓகே ஓகே அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து நெகட்டிவாக இருந்தார் அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஓகே அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு லெபசன் இருக்குல்ல, அங்கே நான் உங்ககிட்ட நம்மளோட எய்ம் என்னன்னு பேசுனது யாருக்கா ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. யாருக்குமே ஞாபகம் இல்லை. அப்படி உங்களுக்கு நான் சொன்னது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. அது விஷயம் கிடையாது. அப்போ வந்து சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு இந்த கேட்டகரிக்கல் இம்பரேட்டிவ் இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஸோ டியான்டாலஜியோட சிக்னிஃபிகன்ஸ் புரியுதுல்ல? எஸ், நீ டியான்டாலஜியை மறந்துட்டு நீ வந்து உன்னோட ஆக்ஷன் நீ கவர்மெண்ட்டுக்கு பண்ணுற, மக்களுக்கு பண்ணுற, ஃபேமிலிக்கு பண்ணுற, நீ எவ்வளோதான் உன்னோட ஆக்ஷன் பண்ணால் கூட கடைசியாக நீ வீட்டில் வந்து தூங்கும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நீ அனலைஸ் பண்ண நீ ஃபுல்லாக என்ன தான் பண்ணணும், மனசு திருப்தியாக விஷயம் டியான்டாலஜி உனக்கு விடாது. கரெக்டாக? அது ஒன்று. டிலியாலஜி ஒரு முக்கியமான ஃபிலாசபி. நம்ம ஏன் பெருசாக டியான்டாலஜி முன்னாடி வைக்கிறோம்னா, டிலியாலஜி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் வேலை செய்கிறாங்கன்னா அவனோட அந்த ஹியூமன் ஆக்ஷனோட என்ன பண்ணுறது புரிச்சுல, ஒரு ஆள் வந்து வேலை செய்கிறான், அந்த ஹியூமன் ஆக்ஷனோட குவாலிட்டி தெரியும் டியான்டாலஜியில், ஆனால் அந்த ஹியூமனோட குவாலிட்டி தெரியாது. புரிச்சுல? ஒரு ஆள் ஒருத்தன் வந்து எக்ஸாம்பிள் ஜெயிச்சிட்டான், ஓகே, இல்லை வந்து பெரிய ஒரு வீடு கட்டிட்டான் வச்சுக்கலாம், அப்போ அது வழியாக அவனோட ஹியூமன் ஆக்ஷனோட குவாலிட்டி தெரிஞ்சிடும், ஓகே, ஆனால் அந்த ஹியூமனோட குவாலிட்டி தெரியாது. கரெக்டா? அப்போ ஜெயிக்கிறதுக்கு ஹியூமன் ஆக்ஷன் நல்லா தானே போதுமானது, ஆனால் எதுக்கு அவசியம் இல்லை, ஹியூமன் குவாலிட்டி அவசியம் கிடையாது. இப்படி யோசிங்கள, அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு ஒரு ஆளை வந்து போகணும்னு ஆசைப்படுது, நம்பகத்தன்மையான ஒரு ஆளை போகணும்னு ஆசைப்படுது, மோஸ்ட் டிசிப்ளினாக கரெக்டாக இருக்கணும், தப்பு நடத்தக்கூடாது, ஓகே, ஏமாத்தக்கூடாது. இந்த போஸ்ட்டுக்கு யாரை போடுவாங்க? குவாலிட்டி ஆஃப் ஹியூமனை பார்த்து போடுவாங்களா, குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன் பார்த்து போடுவாங்களா, கேரக்டர் பார்த்து போடுவாங்களா, பர்சனாலிட்டி பார்த்து போடுவாங்க? கரெக்டாக? பர்சனாலிட்டி பார்ப்பாங்க, அந்த ஆளோட இன்டெகிரிட்டி தான் பார்ப்பாங்க. அப்போ பர்சனாலிட்டி இன்டெகிரிட்டியில் எதை வச்சு முடிவு பண்ணுறோம், அவன் எப்படி செயல்படுவான் டியான்டாலஜி அப்படி பார்த்துருவான். அந்த அவனோட ஹியூமன் அவன் இதை சாதிச்சான் அதை சாதிச்சான் அந்த எண்டு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அதில் என்ன தெரியாது, அந்த ஹியூமனோட குவாலிட்டி தெரியாது, தப்பான இருக்கு. ஓகே, அப்போ யார் எதிர்பார்க்குறாங்க ஒரு இடத்துக்கு? செல்ஃப்லெஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. கரெக்டா? செல்ஃப்லெஸ் ஆஸ்பிரன்ஸ் தான் கவர்மெண்ட் எதிர்பார்க்குறது இல்லை. கரெக்டா? எஸ். ஆனால் இந்தியாவில் செல்ஃப்லெஸ் கம்மி தானே. இந்தியா சொல்லல, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ சிவில் சர்வீஸ் கிட்ட இன்டெகிரிட்டி அதிகமாக இருக்காதுல்ல, அதான் ரொம்ப கம்மியாக கிட்ட என்ன இருக்குது, இன்டெகிரிட்டி இருக்குது. எல்லா மக்கள்கிட்டையும் ஸ்கில் இருக்கலாம், கரெக்டாக? ஸ்கில் எது கொண்டு போகும், ரெண்டு தான் கொண்டு போகும், கரெக்டாக? ஸ்கில் உண்டு, ஆனால் இன்டெகிரிட்டி. நான் கொஸ்டின் கேட்பேன், யார் சொல்கிறா? இமானுவேல் காண்ட் சொல்கிறேன். இதான் ரிலவன்ஸ் ஆஃப் இமானுவேல் காண்ட். ஓகே, அப்போது கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஆள் கிடைக்கல, இன்டெகிரிட்டியான ஆள் கிடைக்கல, இல்லை எத்திக்கலா, வே ஆஃப் பிஹேவியர், நேர்மையா, கரெக்டா? அதனால தான் படிச்சிருப்பீங்க நோலன் கமிட்டி, கரெக்டா? எத்திக்கல் பிஹேவியர் ஆஃப் சிவில் சர்வன்ஸ் எப்படி இருக்கணும், மெயின் கிரைட்டீரியா ஒரு 7 பிரின்சிபல்ஸ் இருக்காங்க, 7 பிரின்சிபல்ஸ். இந்த 7 பிரின்சிபல்ஸ், இந்த 7 ஐடியாஸ் கண்டிப்பாக எல்லா சிவில் சர்வன்ஸுக்கும் இருக்கணும், இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் செல்ஃப்லெஸ்னஸ் தான், கரெக்டா? செல்ஃப்லெஸ்னஸ் தான் அர்த்தம், உனக்கு நீ ஒன்று வெளியே எடுத்துரு, ஆட்டோமேட்டிக்காக டியான்டாலஜி சொல்கிறாங்க, கரெக்டா? இது வந்து சிவில் சர்வன்ஸ் மட்டும் கிடையாது, சிவில் சர்வன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன், டாக்டர்ஸ், முக்கியமாக இந்த 3 பேர் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம், டீச்சரும் வச்சுக்கலாம், முக்கியமாக இவங்க செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள், இன்னைக்கு டாக்டர் வச்சுட்டார், இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணி முடிவு பண்ணிட்டார், அப்ஜெக்டிவ் வச்சுட்டார், முடிஞ்சு போச்சு, உன்னை வெளியே தூக்கிட்டு. நோலன் கமிட்டி, வாட் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் மஸ்ட் பி ஃபாலோட் பை சிவில் சர்வன்ஸ். 7 பிரின்சிபல்ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் செல்ஃப்லெஸ்னஸ். இப்போ சும்மா ஒரு டெக்ஸ்டைஸ் மாதிரி, ஓகே. இப்போ இமானுவேல் காண்ட் சொன்னார்ல, காண்டோட இந்த டியான்டாலஜி இருக்குல்ல, அதையும் மாரல் ரிலேட்டிவ்ஸையும் கம்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? அதுக்கு முன்னாடி
நோட்டீசிங் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான ஒர்க்கு. அதாவது எல்லா இடத்துலையும் நடக்கும். நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்ம இறந்து போகிற வரைக்கும் இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டீசிங். அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் டெஸ்ட் ஹாலில் வந்து ஒரு பையன் காப்பி அடிக்காமல் இருக்கிறானா, காப்பி அடிக்கிறான் அடிக்காமல் இருக்கிறானா, அது காரணம் என்னது? நோட்டீசிங் தான்ல. கரெக்டாக? எஸ். இது நம்ம அலோ பண்ணுவோமா? ஜென்ரலாக வந்து நம்ம கிளாஸ் ரூமில் ஒருத்தன் வந்து ஒரு பையன் காப்பி அடிக்கிறான். அவன் காப்பி அடிக்கிறத வந்து ஸ்டாஃப் பார்க்கல. நான் போய் இன்ஃபார்ம் பண்ணுவோமா? நான் போய் மாற்றுவோமா? மாற்ற மாட்டோம்ல. இப்போ யோசிங்களேன், இந்த பையன் யாருன்னா உங்களோட சைல்டு வச்சுக்கோங்களேன். உங்களோட சைல்டு எல்லாம் எப்படி இருக்குன்னா, யாராவது ஒருத்தன் அவனை அந்த குழந்தைய பார்த்துட்டே இருந்தாங்கன்னா, உங்கள் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவன் கரெக்டாக இருக்கான். ஓகே. ஆனால் உங்களோட குழந்தைய நோட்டீஸ் பண்ணாமல் விட்டாரா, நோட்டீஸ் பண்ண யாருமே இல்லைன்னா உங்களோட குழந்தை என்ன பண்ணுது? காப்பி அடிக்குது, தப்பு பண்ணுது. கரெக்டா? அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுவேன்? பயப்படுவில்ல? ஏன் பயப்படுவேன்? ஏன்னா இவன் தான் காப்பி அடிச்சா இந்த காப்பியோட எண்டு தான் இருக்கும், பாஸ் தானே இருக்கும். அப்படி ஹாப்பியாக தான் இருக்கணும். உன் குழந்தை தானே ஹாப்பியாக தான் இருக்கணும். ஏன் உங்களோட எண்டு என்ன ஆச்சு? இப்போ கேன்ட்டு கொஸ்டின் கேட்குறேன். உனக்கு தெரியுது யாரும் நோட்டீஸ் பண்ணாத போது அவனை காப்பி அடிக்கிறான். இப்படியே விட்டுட்டா ஃபியூச்சரில் இவன் பெரிய தப்பாக மாறுற ஆளாக கூட மாறலாம் ஃபியூச்சரில். அப்போது நீ எண்டு பார்க்கும்போது என்ன ஆகுது தெரியுதா உனக்கு? எல்லா இடத்துலையுமே நீ எண்டு பார்த்து பண்ண முடியாது. ஏன்னா இதே பையனை உன்னோட பையன் அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கெட்டனா மாறலாம். இல்லைன்னா அவனுக்கே நான் பண்ணது தப்பு நினைச்சு ஃபீல் பண்ணி கில்ட்டியாக மாறி ஹைப்பர் டென்ஷன் வரலாம். கரெக்டா? அப்போது எண்டு ஒரு சொல்யூஷனே கிடையாது. அப்போ இங்கே எது முக்கியம்? கரெக்டா? எது முக்கியம்? இங்கே இவனோட கான்டாக்ட் தான் முக்கியம். ஹியூமனோட பிஹேவியர் தான் முக்கியம். ஹியூமன் கான்டாக்ட் தான் யூனிவர்சல். யார் சொல்றா? கான்ட் சொல்றாரு. ஓகே. இப்போ இங்கே இந்த வார்த்தை கொஞ்சம் மாரல் ரிலேட்டிவிசம்னா, அதாவது ஒருத்தவங்க இருக்கும்போது நல்ல மாதிரி, இல்லாத போது கெட்ட மாதிரி, உனக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நல்லது செய்கிற. ஒரு ஆளோட மாரல் மாறிட்டே இருக்குல்ல, டைமுக்கு ஏற்ற மாறிட்டே இருக்கு. அது காரணம் என்னது? அந்த வேலையில் எது இருக்குது? செல்ஃப் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. செல்ஃப் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லா இருக்கணும், நோட்டீஸ் பண்ணுறது ஒரு பேரண்ட் இருக்கணும். ஃபுல்லாக நோட்டீஸிங்லேயே இருப்பேன், கேமரா இருப்பேன், எல்லாமே இருக்கும். ஓகே. அப்போது ஒட்டுமொத்த உலகத்துக்கு போகும் எது வந்து கரெக்டாக இருக்காது, என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து பாஸ் ஓகே, பெனிஃபிட், ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது, கான்சிக்வன்ஸ். ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காஸ்ட் அதிகமாக இருக்கும். காஸ்ட் பெனிஃபிட் ரொம்ப அதிகம், அதிகம் அடிப்படை வாய்ப்பு இருக்குது. அப்போது கேண்ட் என்ன முன்னிக்கிறாருன்னா, ஹியூமன் கான்டாக்ட் தான், ஹியூமன் வே ஆஃப் பிஹேவிங் இருக்குல்ல, அதுதான் யூனிவர்சல். நீங்கள் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் கேண்ட். ஓகே. அதுக்காக தான் மாரல் ரிலேட்டிவ்ஸ் வந்தது. அப்போ கேண்ட் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே, டியான்டாலஜியை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள மாரல் ரிலேட்டிவிசமே வராது, மாறி மாறி ஆக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற பாயிண்ட் நான் சொல்ல வந்து ஒன்றும் இல்லை. இன்னொரு கடைசி எக்ஸாம்பிள், ஒரு கேர்ள், ஷீ இஸ் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட், படிச்சுட்டு இருக்காங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. போபால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். ஓகேவா? ஸோ வழக்கமாக போபாலில் அந்த ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு ட்ரெயினில் தான் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஓகே. ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த ஏரியாவில் இருந்த பீப்புள், பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேப் பண்ணிட்டாங்க. ஓகே. ஓகே. ரேப் பண்ணதுக்கப்புறம் இந்த பாப்பா இருக்குல்ல, இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ். ஸோ இந்த 2 பேரும் போலீஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, இப்போ இது எங்கே நடந்திருக்கு இந்த ஈவெண்ட்? ரயில்வே ஸ்டேஷன் தான் நடந்திருக்கு. அப்போ எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ரயில்வே போர்டில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். 2 அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ், 2 பேருமே அந்த ரயில்வே ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் எடுக்கல. என்ன சொல்கிறாங்களா, இல்லை இந்த ஏரியாவில் இந்த லிஸ்ட் வராது,
நீங்கள் அந்த அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, அந்த போலீஸ் தான் இதுக்கு வந்து பவர், எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் என்ன பண்ணுறது, அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுறாங்க. 2 பேருமே அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ். அங்கே போயிட்டு ஒரு 2 hours உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு. அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கடைசியாக அந்த 2 போலீஸ் அந்த 2 பேர் இருக்காங்களே, அவங்க போயிட்டு யார் ரேப் பண்ணாங்களோ அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு வந்து ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கேஸே போட்டாங்க, எஃப்ஐஆர் பண்ணாங்க. ஓகே ஓகே இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 2 போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த 2 போலீஸ்க்கு மைண்ட் செட்டில் என்ன தோணுதுன்னா, இதை மாதிரி எத்தனை எஃப்ஐஆர் கேஸ் வந்து நான் போடாமல் விட்டுருப்பேன். ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அந்த டைமில் நான் எஃப்ஐஆர் போடாமல் எத்தனை பேரை நான் வந்து விட்டுருப்பேன். இப்போ எனக்கு வந்து எனக்கு ஒரு பிரச்சனைனா அதே கஷ்டத்தை அனுப்பிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கு இப்போ சிச்சுவேஷன் புரியுதுல்ல? எஸ். அதுக்கப்புறம் அந்த எல்லா பசங்களுக்குமே வந்து லைஃப் ரிசல்ட் கிடைச்சிச்சு, இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைச்சிச்சு, அது விஷயம் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எங்கெல்லாம் வந்து உங்களோட கான்டாக்ட் பிஹேவியர் வே ஆஃப் இருக்குல்ல, அங்கே நீங்கள் தவறு செய்வீங்கன்னா சொல்லுங்கள், உங்களோட வே ஆஃப் பிஹேவியரில் நீங்கள் வந்து செல்ஃபிஷாவோ செல்ஃப் சென்ட்ரிக்காவோ அந்த பிஹேவியர் சரியில்லாத போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நாள் நீங்கள் விக்டிமாக வருவீங்க. அதாவது மோஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேட்டால சொல்கிறத விட கேண்ட் அவர் தான் சொன்னதே சொல்கிறேன். கேண்டோட மெயின் சொசைட்டி சொல்கிற விஷயமே தான். நீங்கள் வந்து ஒரு குட் சொசைட்டி உருவாக்க ஆசைப்படுறீங்க, ஓகேவா? ஆனால் உங்களுக்கு இந்த நான் சொல்கிறேன் இந்த வே ஆஃப் பிஹேவியரில் நீங்கள் சரி பண்ணிக்கலன்னா, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது உங்களோட வே ஆஃப் பிஹேவியர் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணுவான், அவனோட வே ஆஃப் பிஹேவியர் இன்னும் மோசமாகி நீ விக்டிமாக வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போது நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியை உங்கள் சொசைட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம், சயின்டிஃபிக் டெக்னாலஜியை டெவலப் பண்ணலாம், பொலிட்டிக்கலாக டெவலப் பண்ணலாம். ஆனால் குட் சொசைட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களோட பிஹேவியர் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். அப்போது ஹியூமன் பிஹேவியர் தான் யூனிவர்சல் கான்டெக்ட்னு சொல்கிறேன், புரிஞ்சுல? அப்போது உங்களோட மீன்ஸ் இருக்குல்ல, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சொசைட்டி தான் உருவாக்கும். சொசைட்டி இருக்கான்னு சொல்கிறாங்க, சொசைட்டி நெகட்டிவ் ஆகிடும். அப்போது நீ கவனமாக இரு, நீ ஒவ்வொரு தடவை வேலை செய்யும்போது உங்களோட மீன்ஸ் இருக்குல்ல, அதில் குட்டியாக கூட சில நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா, செல்ஃப் சென்ட்ரிக் இருந்துச்சுன்னா, தப்பாக நீ ஒன்று பண்ணியிருக்கேன்னா கில்ட்டி ஃபீலிங் வரும்னா, அதை நீ தெரிஞ்சு பண்ணுறன்னா கண்டிப்பாக மறுபடியும் நீ ஒரு நாள் அதில் விக்டிமாக வர பல வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த போலீஸ்ன்னு சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தவனும் அந்த மீன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண எல்லா மக்களுமே விக்டிமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு குட் சொசைட்டி உருவாக்கவே முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இமானுவேல் கேண்ட் இருக்கிற ஃபிலாசபர்லேயே கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு குட் சொசைட்டிக்கு எது முக்கியம், எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர்ன்றதை அவர் சொல்கிறாரு. இது வழியா டியான்டாலஜி வழியா